வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீண்ட நாள் திருமணம் ஆகாதவங்க என்ன மாதிரி வழிபாடு செஞ்சால் சீக்கிரம் கல்யாணம் ஆகும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நம்ம பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். என்கிட்ட நிறைய பேர் இதை பற்றி கேட்டிருந்தீங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு என்ன மாதிரி வழிபாடு நம்ம வாராகி அன்னைக்கு செஞ்சால் உடனே நமக்கு திருமணம் ஆகும் அப்படிங்கிறத பற்றி கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த பதிவு. பொதுவாக திருமணம் ஆகலை அப்படிங்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, பலவிதமான பரிகாரங்கள் செஞ்சு அது எதுவுமே பலன் கொடுக்கல அப்படின்னு மனம் வருந்தி வருத்தத்தில் இருப்பாங்க. அப்படி எந்த கஷ்டமுமே படாதீங்க. எந்த ஒரு பிரச்சனைக்குமே கண்டிப்பாக ஒரு தீர்வு இருக்குது. எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரே தீர்வு நம்ம வாராகி அன்னை மட்டும்தான். நீங்கள் என்ன விஷயத்தை வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயத்த கண்டிப்பாக நமக்கு கொடுப்பா அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கையை நீங்கள் உங்கள் மனசுக்குள்ள முதல்ல வளர்த்துக்கங்க. அன்னையோட கருணை கண்டிப்பாக கிடைக்கும். எப்படி சொல்கிறேன்னா, நம்ம ஆசைப்படுற விஷயங்களுக்கு பல வகையான தடைகள் கண்டிப்பாக வரும். ஒரு காற்று பன்றியை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதுவும் அது எப்போவுமே நிலத்துக்கு மேலே இருக்க விஷயத்து மேலே ஆசைப்படாது, நிலத்துக்கு அடியே இருக்க விஷயங்கள் மேலே தான் ஆசைப்படும். இப்போ ஒரு கிழங்கு வேணும்னு அதை நினச்சிதுன்னா மண்ணை தோண்டி அதோட பற்களால் இருக்கிற எல்லா தடைகளையுமே தள்ளி விட்டுட்டு அதுக்கு வேணுங்கிற விஷயத்தை எடுத்துக்கும். அதே மாதிரி தாங்க வாராகி அன்னையும் அதே அம்சத்தில் இருக்கிறதுனால எப்பேற்பட்ட தடையையும் உடைக்கக்கூடிய சக்தி வாராகி அன்னைக்கு உண்டு. நம்மளோட பிரச்சனைகளோட தீர்வு அன்னைகிட்ட இருக்கு அப்படிங்கிற முழு நம்பிக்கையை மட்டும் நீங்க வளர்த்துக்கிட்டா போதும். கண்டிப்பா வெற்றி நமக்கு தான். சரி, அது என்ன பரிகாரம், அது எப்படி செய்யறது, அந்த வழிபாட்டினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். தடைகளை உடைக்கக்கூடிய சக்தி எப்பவுமே நல்ல விஷயத்துக்கு தான் உண்டு. நல்ல விஷயம்னா மங்களகரமான பொருள். மங்களகரம்னாலே மஞ்சள் தான். திருமணம் பண்ணணும்னா கூட மஞ்சள் கயிறு இருந்தா போதும். அதுல ஒரு கிழங்க கட்டி நம்ம திருமணம் செய்ய முடியும். அப்படி ஒரு சக்தி இருக்குது மஞ்சள் நிறத்துக்கு உண்டு. அன்னைக்கு மஞ்சள் நிறத்தாலான நெய்வேத்தியம் செஞ்சு வைக்கணும். மஞ்சள் நிறத்துல என்ன நெய்வேத்தியம் செய்யலாம்? லெமன் சாப்பாடு செய்யலாம். லெமன் சாப்பாடு அம்மனுக்கு நெய்வேத்தியம் செஞ்சு 27 பன்னீர் ரோஜா மலர்களை அந்த இலையில முதல்ல சாப்பாடு வச்சு அதை சுத்தி 27 மலர்களையுமே வைக்கணும். இப்படி படைச்சு அம்மனுக்கு நம்ம வழிபாடு செய்யும் போது கண்டிப்பா திருமணம் நடக்கும். பொதுவாகவே எலுமிச்சைக்கு என்ன சக்தி உண்டு? கெட்டதை நீக்கக்கூடிய சக்தி உண்டு. நம்மளை சுத்தி இருக்க தடைகள் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நமக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம எலுமிச்சை சாதத்தை அம்மனுக்கு நெய்வேத்தியமா படைச்சு 21 பன்னீர் ரோஜா மலர்களை சுத்தியும் வச்சு அம்மனுக்கு நம்ம நெய்வேத்தியம் செய்யணும். இது ஒரு பரிகார முறை. இதை நாம எப்ப செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாராகிக்கு ரொம்பவுமே உகந்த நாட்கள்னா பஞ்சமி திதி. பஞ்சமி திதி வர நாளில் பண்ணலாம், வெள்ளிக்கிழமைகள்ல பண்ணலாம், வளர்ப்பிறை அஷ்டமியில பண்ணலாம், பௌர்ணமி திதியில பண்ணலாம். இந்தந்த நாட்கள்ல நீங்க இதை செய்யறப்போ அதனோட முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நைவேத்தியம் வச்சு வழிபாடு செஞ்சாலே போதும். கூட நம்ம சில பல நல்ல காரியங்கள் செய்யும் போது இன்னும் நமக்கு நல்லது நடக்கும், சீக்கிரமா நடக்கும். என்ன நல்லது செய்யலாம்? நீங்க இப்போ கொஞ்சம் வசதி படைச்சவங்களா இருக்கீங்கன்னா உங்களால முடிஞ்ச அன்னதானங்களை நீங்க செய்யலாம். வசதி இல்லைங்க, நாங்களே ஏழ்மையில இருக்கோம், அதனாலதான் திருமணமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு பசுமாட்டுக்கு 2 வாழைப்பழம் வாங்கி கொடுக்கலாம். அது அவ்வளோ பெரிய செலவு கிடையாது. அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கலாம். பசுங்கிறது மகாலட்சுமியோட அம்சம். பசுமாட்டுக்கு நீங்க உணவு கொடுத்தா அது மனசார வாழ்த்துங்க, நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு. அது தாய் உள்ளத்தோட வாழ்த்தும். அதோட வாழ்த்தும் நமக்கு கிடைக்கிறப்போ அன்னையோட அருளும் நமக்கு கிடைக்கும் போது கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் நடக்கும். நல்ல விஷயம்னா என்னங்க? சீக்கிரமா திருமணம் கைகூடி வரும். உங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு நல்ல ஒரு மனைவியோ இல்லை ஒரு கணவனோ உங்களுக்கு கிடைக்கணும்னு வாராகி அன்னையை நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.